வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம் பகுதி 2. கையடை படலம். விஸ்வாமித்திரர் ராமனை காட்டுக்கு அழைத்தல். வெண்குடைக்கீழ் ஆண்டு வந்த அரசன் அவைதன்னில் விசுவாமித்ர முனி ஒரு நாள் வருகை புரிந்தனர். பணிந்து வணங்கி இனிது இருத்தி தசரதனும் பாத பூசை செய்து வினை போக்கிக் கொண்டனன். மாமுனி தன் மனை தேடி வருகை புரிந்ததில் மாதவமே செய்துவிட்டேனென்று மகிழ்ந்தனன். யாது பணி யாம் செய்ய என்று வினவியே காத்திருந்தான் கருத்துடனே கடமையாற்றவே. உரத்தழைத்தார் முனி, வீரன் தசரதனே, இந்திரனின் ராஜ்யமாம் அமராவதியை சம்பரனெனும் அசுரன் வந்து கைப்பற்ற கைகேயி தேரோட்ட போராடி பெற்றவனே, சித்தவனத்தினிலே யான் செய்திடும் முக்தி வேள்விக்கு தடையான அசுரர்களை செருமுகத்து காக்க வேண்டி நின் கரிய நிறமுடை குமரன் வேண்டுமென்றார். அருந்தவத்தோன் கூற்றெல்லாம் கனல் காதில் விழுந்தாற் போன்றும் கண்ணிலான் பெற்றிழந்தாற் போன்றும் கடுந்துயருற்றான் தசரதமா மன்னவன். மகன் பிரிய உயிரிழப்பான் என்ற ஒரு முன்சாபம் மனதுள்ளே ரணமாயிருக்க அதை கூரான கத்தி கொண்டு கிழித்தவுடன் கோரற்க ராமனையே கரம் குவித்தான் தசரதன். படைத்தேர்ச்சியில்லா சிறுவனவன், சடையுடை பரமனும் பிரம்மனும் புரந்தரனுமே இடையூறு செய்யுங்கால் உடனிருந்து நானே தடைகள் அகற்றிடுவேன், புறப்படுக என்றுரைத்தான். சினந்து எழுந்தனராம் மாமுனிவர், அதை கண்டு பயந்து நடுங்கினராம் இமையோரும் அவையோரும். மறுத்திடேல் நின் மகன் பொருத்தமுடையான், பொறுத்திடுவான் உபதேசித்தனராம் வசிட்ட முனி. குருவின் திருவாசகத்தை கேட்ட தசரதன் திருவின் வடிவினாம் சிறுவன் ராமனை வருவிக்க ஏவலரை வேண்டினான். பின் தருவித்து தன்னருகில் இருத்தினான். தம்பி இலக்குவனுடன் வந்தவனை முந்தை நான் மறை முனியிடம் தந்து, தந்தையும் தாயுமாய் நீ இவர்க்கு இயைந்ததை செய்க என்றுரைத்தான். ஒன்றே போல் அண்ணனும் தம்பியும் வெற்றி வாளொன்றை இடையிலே கட்டி குன்று போல் உயர்ந்த இடத் தோளினில் கொற்றம் வில்லுடன் விரைப்பாயிருந்தனர். சினம் அகன்றிட குணம் தோன்றிட அருள் வழங்கினராம் முனி. பின் அண்ணன் தம்பி இருவரையும் தன் உடன் கூட்டிச் சென்றனராம். மாதவத்தோனை பின்தொடர்ந்திடவே மாநகர் அயோத்தி பின்னடைந்ததுவாம். தந்தை மொழி சொல் ஏற்றபடி சரையு நதிக்கரை அடைந்தனராம். கரும்பும் கமுகும் அரும்பும் தேனும் அடர்ந்து குளிர்ந்த சோலை தன்னில் இரவு பொழுதை கழித்த பின்னர் சரையுவை கடந்தனர் உதிப்பதற்குள். புகை தழுவு சோலை காட்டி ஈது யாவது கேட்டான் ராமன். காமனாச்சிரமம் இதுவென்றும் அதை சார்ந்த தேசம் அங்க நாடென்றும் கூறி யோக நிலையிருந்த பரமேஸ்வரனை மோக வலை தள்ள காமனவன் மலரம்பு தொடுத்திட நுதல்விழியால் ஈசன் கனல் பறக்க காமனை எரித்த இடம் இது என்றார். அடுத்து வெம்மைக்கு காரணமாம் அக்னியே வெந்து வருந்திட தக்கதும் மழை மேக நீரெல்லாம் கொதிப்பேறி மின்னலும் இடியுமே தகிப்பதும் கள்ளியும் மூங்கிலும் வெந்தாற்போல் வெடித்தும் சிதறியும் மண் தரையும் பேய் பிளந்தாற்போல் உலர்ந்தும் பிளந்தும் காக்கையும் யானையும் கருகினாற்போல் இறந்தும் கிடந்தும் காய்ந்திருந்த பாலை வழி சிறுவர்களை
கரம் பிடித்துச் சென்றாராம் தவமுனி. ஆற்றல் உடையவராயினும் பிள்ளைகள் பூவின் மிக மெல்லியரே. அவர்கட்கு நான்முகன் ஆக்கிய மந்திரங்களாம் பலை அதிபலையை போதித்தனராம் அப்பாலையில். இம்மந்திரங்களால் புயவலிமை உயர்ந்தோங்கும், குணநலமும் சிறந்தோங்கும், உறக்கம் கொள்ளாது, நோய் தாக்காது, அரக்கர்கள் எதிர்த்திடத் தவிப்பர் என்றார். மந்திரம் இரண்டையும் மனனம் செய்திட கனல் துஞ்சிய பாலையும் தன் புனல் ஒத்ததாம். அறிஞ சடையுடை சிவனின் விழிபட இவ்விடம் வெந்ததோ அன்றி வேறொரு காரணம் இதற்குண்டோ? பழிபடர் மன்னனின் நாட்டைப் போல அழிந்ததன் காரணம் கூறிடுக. வில்லோன் முனிவனை வினவினன். கொன்று உழல் வாழ்க்கையள் கொடிய கூற்றின் தோற்றத்தள் ஆயிரமத யானைகளின் வலுவினள் அவளின் கதை கேளீர் உரைக்கலானார். இயக்கர்தம் குலத்தவனாம் சுகேது, அவன் மயக்கமில்லா மிக தூய்மையனாம். மகவில்லா குறை போக்க நான்முகனை மிக பல நாள் கடுந்தவமே புரிந்தனனாம். மெச்சிய பிரம்மனும் வரமளித்தான், லட்சுமியை ஒத்த அழகினளாய் 1000 யானைகள் வலியவளாய் பிறப்பாள் தாடகை எனும் புதல்வி. பிறப்பினில் புதல்வர்கள் இல்லை என்றாலும் புயலாய் வளர்ந்தாள் தாடகையும். பூ பெய்த பின் அவளுக்கு மணமுடிக்க ஆய்ந்தான் தகப்பன் தக்கவனை. நான்முகன் அருள் வழி பிறந்த தம் மகளுக்கு நாயகன் சுந்தனை தேர்வு செய்தான். அவர்க்கு புயபல மாரீசன் சுவாகுவென புவனமே வருந்திட பிள்ளைகள் பிறந்தன. மாயமும் வஞ்சமும் மிகுந்த இப்பிள்ளைகள் சூதுடன் வலிமையும் பொருந்தியே வளர்ந்திட சுந்தன் களிப்பின் உச்சத்தில் ஏறி வந்தான் அகத்திய ஆசிரமம் தேடி. அகத்தியன் என்பார் ஓர் முனிவர். அவர்க்கு பரமன் அருளினார் தமிழ் மொழியை. அருந்தவம் புரிந்த அம்முனிவர் அரும் பெரும் சக்திகள் பல பெற்றார். அத்தகு முனியின் ஆசிரமத்தின் அத்தனை மரத்தையும் வேறறுத்தான். சுந்தன் அழகிய உழைக்கலை மான் கொன்றான். முனி தீயெழ விழித்திட நீர் போல் வீழ்ந்தான். கணவனை கொன்றதை கேள்வியுற்று கனல் போல் கனன்ற தாடகையும் தம்மிரு மகனுடன் அவ்விடம் விரைந்தாள். முனிவனை முடிப்பதாய் சூளுரைத்தாள். அச்சமயம் இடியும் காற்றும் பொங்கிற்றாம். அமரர்கள் ஒளியும் மங்கிற்றாம். கதிரும் நிலவும் அஞ்சிற்றாம். மிதக்கும் மேகமும் நடுங்கிற்றாம். விழிவழி கனலுமிழ் அகத்தியனும் அழிவன செய்தலால் அரக்கராய் இழிக என்ன உருக்கிய செம்பென அக்கணமே மூர்க்கர்களாயினர் மூவருமே. தவபலம் பொருந்திய அகத்தியன் சாபத்தை எதிர்த்திட இயலா இருமகனும் அரக்கனாம் சுமாலியுடன் சேர்ந்து உனக்கு யாம் புதல்வரென உறவு கொண்டார். சுமாலி என்பான் ராவணனின் தாயாம் கேசகியின் தந்தை. இப்பாட்டன் தம் தமையர் மாலியுடன் பல தீங்குகள் புரிந்தே வாழ்ந்து வந்தான். தேவர்கள் பொருட்டாய் திருமால் புரிந்த போர்தனில் மாலியும் மாண்டதனால் எஞ்சிய அசுரர்கள் பாதாளத்தில் மனம் அஞ்சி நடுங்கிட பதுங்கினராம். இலங்கையை குபேரன் ஆளுகையில் ராவணன் வளர்ந்து வரம் பெற்று தாம் இலங்கையின் அதிபதியானதினால் அங்கே சுமாலியும் சுற்றமும் அடைந்தனராம். தாடகை புதல்வர்கள் இருவரையும் தசமுகன் மாமனாய் அணைத்துக் கொள்ள சலுகையும் பலமும் கிடைத்ததனால் அங்கே அழித்தும் துவைத்தும் திரிந்தனராம்.
சாபத்தால் பாதித்த தாடகையும் சந்ததி பிரிந்திட மிகத் தவித்தாள். அனலென புழுங்கும் மனத்துடனே இவ்வனந்தனில் வந்து புகுந்திட்டாள். அவள் மண் உதைத்து பெயர்த்திடுவாள், விண் உறுத்து இடித்திடுவாள், கண்ணின்று நஞ்சு உமிழ்ந்திடுவாள், திண்ணென்று இடிபோல் உருமிடுவாள். செம்பட்டை முடியுடையாள், பிறை போல் கோரை பற்களும் உடையாள், மலையொத்த தனங்களுடையாள், இம்மருதத்தை பாலையாக்கிய தாடகையாள். இலங்கை அரசன் ஏவலினால் பெரும் இடையூர் இவள் இழைக்கின்றாள். எம் வேள்வி யாகம் கெடுக்கின்றாள், பல உயிர்கள் தின்று திரிகின்றாள். இவளை வதைக்கவில்லை என்றால் இறை எனவே ஏனைய உயிரையெல்லாம் இட்டு வயிற்றை நிரப்பிடுவாள், உயிர் இல்லாமல் செய்திடுவாள் என்றவர் முடித்ததும், எங்கிருக்கிறாள் இத்தொழில் இயற்றுபவள் என்று சங்கின்னிடத்தில் வில் தாங்கிய வித்தோன் நறுமண மலருடன் சுருண்டு விழும் தன் திருமுடி அசைத்து அழகுறக் கேட்டான். இருப்பது இம்மலை காட்டிய கணத்திலே கருமலை எரிந்தே நடப்பது போலே உருமியபடி அத்தாடகையும் வருவதை மூவரும் உடன் கண்டார். கடைப்புறம் துடித்திடும் புருவம் இரண்டுடன், மடித்திடும் கோர பற்களிரண்டுடன், குகை போல் பிளந்த வாயுடனும் கனல் புகைந்திடும் விழியினால் விழித்திட்டாள். சுவையுடை ஊன் எனக் கரிதன்றோ, உன் தீவினை அழைத்திட கருதியதோ, பலர் கடக்கவே நடுங்கிடும் இக்காட்டை அடைந்ததன் பொருளென்ன? நகைத்திட்டாள். மேகம் சிதறிடும்படி விழித்தாள், மலையும் உடையும்படி உதைத்தாள், குறியாய் மார்பில் பொருந்தும்படியே எரிவேன் சூலத்தை சூளுரைத்தாள். அவள் உயிர் முடித்திடல்தான் இத்தவமுனியின் கருத்தெனினும் அவள் பெண்ணென்ற காரணத்தால் பெருந்தகையும் அம்பினை தொடுத்திட தயங்கி நின்றான். மாதென்றெண்ணுகிறாய் மணிப்பூணினாய், தீதென்றுள்ளவை யாவையும் செய்பவள், உருவத்தில் பெண்ணான அரக்கியவள், தருமம் அறிந்திடுவாய், தரணியை காத்திடுவாய். குருவாகிய நின்னுரையை சிரமேற்று ஸ்ரத்தையுடன் நிறைவேற்றுவதே முறைமை, அறம் செய்வதே என் கடமை என்றான். அறிந்தாள் ராமனின் மனக்கருத்தை, பின் சொரிந்தாள் கனலை தன் கண்வழியே, எரிந்தாள் சூலத்தை ராமன் மேலே, நிறைமதி மேல் வரும் கோளை போலே. பெண்ணுடன் போர் செய்ய அண்ணல் தயங்கினார், தாம் முன்னம் எரிந்த சூலத்தால் ராமனை மாசற்ற வீரனாய் ஆக்கிவிட்டாள். கோலவில் ஊன்றியே அம்பு தொடுத்ததை கண்டிலர் எவருமே ஒரு நொடியில். யமனிடமிருந்து ஏவிய சூலமோ துண்டாகி விழக் கண்டார். கடலையும் தூர்த்திடும் வலிமையில் சிறந்த கல்மழை ஒன்றினை வீசிவிட்டாள். வில்லின் வீரன் பாணங்கள் ஏவியே விரைவினில் அம்மழை விலக்கிவிட்டான். வேகத்துடனே வீரியம் நிறைந்ததும் முனி சாபத்தை ஒத்ததாம் சுரம்பாணம். அது புல்லார்க்கு கூறும் நல்லார் மொழி போல் அவள் மார்பினுள் பாய்ந்து பின்புறம் போனதாம். ஊழி காலத்து மாருதம் தாக்கிட கடையுக காலத்தில் மின்னிடும் மேகம் இடியுடன் மோதுண்டு வீழ்வதைப் போலே தாடகை தரையினில் வீழ்ந்து மடிந்தாள். தசைகள் பொருந்திய கோர பற்களும் பிளந்திட்ட வாயுடன் கூடிய தாடகை தசமுடி ராவண அழிவுக்கு துவக்கமாய் படியிடையற்று கொடியெனச் சாய்ந்தாள். குருதி பீரிட்டு சூழ்ந்த அக்காடு இரத்த கடலென மாறியதாம். பற்று கோடற்று தரைமேல் வீழ்ந்த செவ்வான பரப்பென ஆனதுவாம். அரக்கர்கள் உயிர் கொள்ள பயந்தபடி
தருணம் நோக்கிடும் யமதர்மனுக்கு தொடக்கமானதாம் கன்னிப்போர் இன்னும் அரக்கர்கள் பலருயிர் சுவைப்பதற்கு. கன்னிப்போரினை கண்ணுற்ற தேவர்கள், யாமும் இருக்கை பெற்றிட்டோம், உமக்கும் இனி இல்லை இடையூர் என்று உவகை மேம்பட உரைத்திட்டார். பின் பூமழை பொழிந்து ராமனை வாழ்த்தி, கோமகனுக்கு கொடுப்பீராக தெய்வ படைக்கலம் என மாமுனி குரைத்து வானுலகடைந்தார். இத்துடன் பகுதி 2 கையடை படலம் நிறைவு பெறுகிறது. காத்திருங்கள், பகுதி 3 வேள்வி படலம் தொடர்ந்து வரும்.